சுகர் உள்ளவங்க, சர்க்கரை உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப வந்து அருமருதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அறுசுவையில் ஒரு சுவை இல்லைனாலும் நமக்கு நோய் வரும். அந்த அறுசுவையை வந்து டேலி பண்ணுறதுல இந்த துவர்ப்புக்கு அதிகமான பங்கு உண்டு. அதனால் இந்த ஈச்சம்பழத்தை எங்கே பார்த்தாலும் நீங்கள் சாப்பிடுங்க. பழத்தை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இது சுவை இருக்கும். சைஸ் சின்னதாக இருந்தாலுமே பேரிச்சம்பழத்தில் கூட கிடைக்கக்கூடிய ருசியோ டேஸ்ட்டோ கூட இது வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பழத்தை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பறித்து சாப்பிடுங்க. இது வந்து எந்த ஒரு தீங்கும் கிடையாதுல. இது விஷமாக நினச்சி பயப்பட வேணாம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உணவுப் பொருட்களாக வந்து பயன்படுத்தலாம், அதாவது உணவுக்கு பயன்படுத்தலாம். இந்த பிஞ்சு காய் அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் ஊறுகாய் கூட பண்ணலாம், வத்தல் கூட செய்யலாம். இதெல்லாம் வந்து முன்னோர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. பண்டைய சித்த மருத்துவத்தில் இது முக்கிய பங்கு வகித்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இதை பறிங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும். இது ரொம்ப முட்கள் உள்ள ஒரு செடி மரம்.